ஹாய் டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்றால் ஒரு பெரிய பழந்தோட்டத்துக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எப்படிங்க சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து முதலாவதாக வந்திருக்கிறது ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க இந்த ஆப்பிளை சாப்பிட்டு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் இருக்குதுண்டு. ஒரு ஆப்பிளை பிடுங்குறேன், பிடிங்க சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுண்டு. கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த ஆப்பிள் வந்து ஸ்வீட் அண்ட் சவர் சேர்ந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட் ரொம்ப ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெட் கரன்ஸ் ஃப்ரூட். இது ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் ஃப்ரூட் இருக்கிற இடம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அதில் இந்த வர ஸ்மெல் வந்து எனக்கு சீரியஸாக பிடிக்கல. பிளாக் கரன்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட முடியும் அப்படி வந்துக்கிட்டு கேட்க இந்த பிஎஸ் தோட்டத்தையும் பார்த்து அப்படியே உள்ளிறங்கி இந்த பிஎஸ்ஸையும் சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதோட நேச்சுரல் ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு. எதை பிடிங்கி சாப்பிட்றேன்ட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். நான் எதை பிடிங்கி சாப்பிட்றேன்ட்டுப்பா. இந்த பிஎஸ் தோட்டம் வந்து ஒரு 3 ஏக்கர்ஸில் வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டில் கிட்டத்தட்ட அப்படி ஒரு 200லேருந்து 250 மரத்துக்கிட்ட இருக்குது. அப்படி அதுக்கு பக்கத்தில் ப்ளம்ஸ் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து ஒவ்வொரு பழமும் வந்து கனிஞ்ச பழம் மாதிரிக்கு தெரியலை, எனக்கு கொஞ்சம் காயாக இருந்துச்சு. ஸோ நான் எங்கே கனிஞ்ச பழமாக இருக்குமெண்டு ஒவ்வொரு மரம் மாற்ற கடிக்கிட்டு இருக்கிறேன். பாப்பம் கனிஞ்ச மரம் கையில் மாட்டு வேறா இல்லையாண்டு. ஆனால் ஒவ்வொன்றையும் பாருங்கள், இவ்வளோ ஒரு கொப்பில் வந்து எப்படியும் ஒரு 20லேருந்து 25 பழங்களுக்கிட்ட இருக்குது. இந்த ப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்திருக்கு. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. அந்த ஃப்ரூட்டை ஒரு கடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிட்டு இது வந்து அழுகின ஃப்ரூட்டுண்டு. ரொம்ப அந்த வெயிலுக்கு இருந்து ஃப்ரூட்டெல்லாம் அழுகின நிலைமையில வந்துட்டு இவையில் கொஞ்சம் காயாக இருக்குது. தொடவே வந்து உருந்து விழுறினம். ஸோ அவையிலே நாம் விடுவோம். எல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்த்தா அவை பழுத்திருப்பினோம். ஸோ இவர் வந்து பார்க்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. பட் பழமாக இருக்குது. அந்த அழுகின பழம் இருந்த மரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போக அங்கால ஃபுல்லாக பழுத்த நிலைமையில் இருக்கிற ப்ளம்ஸ் உள்ள மரங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒவ்வொரு வழியாக போக ஒவ்வொரு மரத்தில் இருந்தும் ஒவ்வொரு பழங்களாக பிடுங்கி சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நிற்கிற தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரிஸ் உள்ள தோட்டம். இங்கே வந்து இருக்கிற ராஸ்பெரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நிறைய ராஸ்பெரிஸ் இல்லை. இது வந்து ராஸ்பெரிஸோட லாஸ்ட் சீசன்றதால் பீப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிற பழங்களை பிடுங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இல்லாட்டிக்கு அங்கே இருக்கிற ஃபார்மஸே வந்து அவங்களே பிடுங்கி அவங்களுக்கு சொந்தமான கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அது சான்சஸ் நிறைய இருக்குது. இரண்டாம் அவங்களுமே சொந்தமாக கடையில் வச்சு பழங்களை கொடுக்குறாங்க. பட் அதுக்கு நீங்கள் பே பண்ணி தண்டோணும். பட் இதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்களா பிடுங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இயற்கை 2 பழங்களை பிடிங்கி சாப்பிடும்போது எவ்வளவு தான் நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் போகிறதே தெரியாது. ராஸ்பெரிஸுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ராபெரிஸ் தோட்டமும் இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரிஸ் உள்ள தோட்டம். உங்களுக்கு ஸ்ட்ராபெரிஸை காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கிற நார்மல் சைஸில் இல்லை, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது இங்கே இருக்கிறது. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்றால் இப்போ வந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு 1-2 பழங்கள் தான் இருக்குது ஸ்ட்ராபெரியில். ஸோ அதில் இது உண்டு. சாப்பிட்டு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு. இனிக்குது, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து வீடியோ இந்த கடைசி நிலைமைக்கு வந்துட்டோம். நான் வந்து இங்கேருந்து போகும்போது இவ்வளவு பழங்கள் மட்டும்தான் கொண்டு போகிறேன்.
ஸோ இதை கொண்டே நான் ரிசப்ஷனில் கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளவோ அவ்வளோத்தையும் பே பண்ணிவிட்டு தான் கொண்டு போகணும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க.